தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 173 காலம் 15/3/2025 சனிக்கிழமை இரவு 7:30 8:30. தலைப்பு: பெருமொழி மாதிரியில் உள்ள சவால்கள். உரையாளர் நீச்சல்காரன் வாணி பிழை திருத்தி உருவாக்கினர், மதுரை, தமிழ்நாடு, இந்தியா. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணமானந்தன், செயலாளர் தமிழர்தமாகிய நான். இப்பொழுது நான் நீச்சல்காரன் அவர்களை தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து உரையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். நன்றி ஐயா. மற்றும் இங்கே இணைந்திருக்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் நன்றி. நேரலையில கண்டு கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சிறிய அறிமுகம். நான் மதுரையில இருக்கேன். ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்துல பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதுபோக கணினி தமிழ் சார்ந்த சில மென்பொருட்கள், உதாரணத்துக்கு வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய பிழை திருத்தி, அதே மாதிரி திரள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செய்தி திரட்டி, இந்த மாதிரியான சில கருவிகளை உருவாக்கியிருக்கேன். அதுபோல் தமிழ் விக்கிபீடியாவில் தொடர்ந்து பங்களித்து கொண்டும் பரப்புரை செய்து கொண்டும் இருக்கிறேன். அதோட என்னுடைய சின்ன உரையை நிறைவு செய்கிறேன், என்னுடைய அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமொழி மாதிரியில் உள்ள சவால்கள் அப்படின்னு வச்சிருக்கோம். என்னுடைய திரையை நான் பெரிதா ஆக்கியிருக்கேன். சரி, இது நம்ம பொதுவாக ஆங்கிலத்தில் நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அது சார்ந்த சில நுட்பங்கள், உதாரணத்துக்கு இயற்றறிவுன்னு சொல்லக்கூடிய ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அஜெண்டா பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் இயற்றறிவுனா என்ன, அதில் எல்எல்எம்னா என்ன, அதை ஏன் பயன்படுத்துகிறோம், அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய சவால்கள், பொதுவான சவால்கள், அதற்கப்புறம் தமிழுக்கான சவால்கள், தமிழுக்குன்னு சில சவால்கள் இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ளலாம், அதை பற்றி நம்மளுடைய இந்த அமர்வு இருக்கும்னு நான் பார்க்குறேன். சரி, எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக ஏஐ அப்படின்னா ஒரு அறிமுகம் இருக்கும். செயற்கை நுண்ணறிவு நம்ம சொல்லுவோம். அதனால் அதுக்குள்ளே பெரிதாக நேரம் எடுத்துக்கல. நான் சுருக்கமாக என்னுடைய பார்வையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கருவி, அது கைபேசியாக இருந்தாலும் சரி, கணினியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு கருவியாக இருந்தாலும், அது தானாக கற்றுக்கொண்டு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திறன் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம நேரடியாக நிரலாக்கம் எழுதாமல், நேரடியாக இந்தந்த பணிகளை செய் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கட்டளைகளை சொல்லாமல் அதுவாக கற்றுக்கொண்டு அது செயல்படக்கூடிய ஒரு திறமை இருக்கும். நம்ம இப்படி சொல்லலாம், எபிலிட்டி டு லேர்ன் வித்தவுட் பீங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஏஐ அதுதான் இதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு அறிமுகமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய பேருக்கு நிறைய கருவிகள் இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயன்படுத்தியிருப்பீங்க. அதனால இந்த ஏஐக்குள்ளே நான் போகலை. அந்த ஏஐயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அதுக்குள்ளே பார்ப்போம். இந்த ஏஐ, அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கருவிகள் எப்படி இயங்குது அப்படின்னு ஒரு ஒப்பீடுங்க இருக்குது. இப்போ மனிதர்களாக நாம் இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு பார்த்தோ அல்லது கேட்டோ ஒரு தகவலை நம்ம உள்ளே வாங்கி கொண்டு நம்மளுடைய அறிவையும் அனுபவத்தையும் வச்சு நம்ம முடிவெடுப்போம். நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சு நம்ம முடிவெடுப்போம். இந்த மாதிரியான கருவிகள் எப்படி பண்ணோம்னா, நீங்கள் ஒரு மொழியாக கொடுத்தீங்கன்னா என்எல்பி வச்சு புரிஞ்சுக்கிறோம், அல்லது ஒரு பல்லூடகமாக ஒரு கோப்பாகவோ, அதாவது ஒரு படக்கோப்பாகவோ அல்லது காணொலியாவோ கொடுத்தீங்கன்னா விஷன் அப்படின்ற நுட்பத்தை வச்சு அது புரிஞ்சுக்கிறோம். அப்போ அப்படி உள்ள எடுத்துக்கிட்டு அதற்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவையும் பேட்டர்னையும் வச்சு அது முடிவெடுக்கும். இங்கே டேட்டா அப்படின்றது பழைய தரவுகள் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். பழைய தரவுகளை வச்சு அது இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு அல்லது ஒரு பாங்கை கண்டுபிடிக்கும், ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு அதன் வழியாக அது ஒரு முடிவை எடுக்கும். இப்படிதான் ஒரு எந்திரங்கள் முடிவுகள் எடுத்து தானாக செயல்படும். இது அடிப்படையில் இப்படிதான் செயல்படும். அதில் வெவ்வேறு நுட்பங்கள் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வெவ்வேறு துறைகளில் பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக்ஸோட சேர்ந்து மொழி சார்ந்த கருவிகள் இருக்கும், மெக்கானிக்ஸோட சேர்ந்து இயந்திரங்கள் சார்ந்த கருவிகள் உருவாக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இந்த ஏஐ உள்ள நுழைந்திருக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விட்டுறேன்.
இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. உருவாக்குதல் அடிப்படையில் அது வந்து இப்போ வெர்டிக்கல் ஏஐ அல்லது ஹரிசாண்டல் ஏஐ அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இந்த வெர்டிக்கல் ஏஐன்றது எப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 துறைக்கு மட்டும் நீங்க வந்து நோக்கமா வச்சு நீங்க பயிற்சி கொடுப்பீங்க. உதாரணத்துக்கு ஆள் இல்லாத வாகனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். அல்லது வந்து நாசாவுடைய விமானங்கள் அல்லது விண்கலங்கள் வச்சுக்கலாம். அல்லது வந்து வெதர் ப்ரிடிக்ஷன் வச்சுக்கலாம். இப்ப காலநிலை மாற்றத்தை கணிக்கக்கூடிய கருவிகள். இப்ப இதெல்லாம் வந்து உதாரணங்கள். இதுல நம்ம உருவாக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் எப்படி இருக்கும்னா அந்த துறையில மட்டும்தான் செயல்படும். இப்ப நீங்க அதாவது வெப்பநிலை கணிக்கிறதுக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவி கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து மற்ற மற்ற ஒரு வாகனத்துக்கு இயக்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு மருத்துவத்துறைக்கோ பயன்படாது. மருத்துவத்துறையில போய் இந்த கால கணிப்போ அல்லது வந்து அந்த வெதர் ப்ரிடிக்ஷனோ வந்து நமக்கு உதவி செய்யாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில மட்டும் இயங்கக்கூடியது ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய செயலிகள் எல்லாமே வந்து எப்படி சொல்றோம், வெர்டிக்கல் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு துறை. அது 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 ஒரு பிரிவு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அப்படின்னா அடிப்படையான சிக்கல் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம செய்வோம். அது எல்லா துறைகளுக்கும் அல்லது பல துறைகளுக்கு அது வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பேச்சிலிருந்து எழுத்தாக்க மாற்றுவது அல்லது வந்து உதவியாளர் வச்சுக்கோங்க, பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய உதவியாளர். இது எல்லா துறைக்கும் பொருந்தும். நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அது புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றது அல்லது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட அந்த மாதிரியான பணிகள் அந்த மாதிரியான செயலிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஓசிஆர் எடுத்தாலும் அப்படிதான். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். நீங்க வந்து ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அந்த படத்துல கூட எழுத்துக்களை உணர்ந்து சொல்றக்கூடிய ஒரு நுட்பம். இதுக்கு ஒரு ஏஐ நீங்க உருவாக்குனீங்கன்னா அது எல்லா துறைக்கும் பொருந்தும். நீங்க வந்து இப்ப தொல்லியல் துறைக்கு எடுத்துட்டீங்கன்னா கல்வெட்டை படிக்கிறதுக்கு அதே ஓசிஆர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம். இதே இது வந்து நீங்க வாகனத்துறை போக்குவரத்து துறையில கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பயணச்சீட்டை வந்து அதுவே வந்து பணம் வருடி அதில் இருக்கக்கூடிய தரவுகளை அதுவா புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து அனுமதிக்கும். இதே மருத்துவத்துறையில் எடுத்தாலும் உங்களுடைய அந்த ஆய்வு குறிப்புகளை வச்சு உங்களுக்கான தரவுகளை எடுத்து அது கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடியதை வந்து நம்ம ஹரிசாண்டல் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம மொழி சார்ந்து நம்ம பேசுறோம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் ஏஐக்குள்ள உட்காரக்கூடியது. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல நம்ம உருவாக்கிட்டோம்னா எல்லா துறைக்கும் பொருந்தும். இப்போ நீங்க தமிழுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு செயலி உருவாக்கிட்டீங்க, ஒரு தானியங்கி உருவாக்கிட்டீங்கன்னா அது தமிழ்ன்றதுனால அடிப்படையான மொழி. இது எல்லா துறைக்கும் பொருந்தும். நீங்க போக்குவரத்து துறையில பயன்படுத்திக்கலாம், மருத்துவத்துல பயன்படுத்திக்கலாம், வேளாண்மையில பயன்படுத்திக்கலாம், எல்லா துறைக்கும் பொருந்தும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஹரிசாண்டல் ஏஐல தான் வந்து நம்ம தமிழ் சார்ந்த மற்ற கருவிகளை வந்து நம்ம அதிகமாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த எல்எல்எம் சொல்லக்கூடியதோ அந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஹரிசாண்டல் ஏஐக்குள்ள வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இது வந்து ஒரு 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 கழுகு பார்வை. இன்னொரு வகையில வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து பிரிப்பாங்க. எப்படின்னா அதோடைய செயல்பாட்டு அடிப்படையில அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிப்பாங்க. நீங்க வந்து நிறைய தரவுகளை கொடுத்து அதுல இருந்து கணிக்கவோ அல்லது வந்து வகைப்படுத்தவோ செஞ்சீங்கன்னா அது வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகமாக மக்கள் பயன்படுத்திக்கிட்டு கொண்டு இருந்தது. அதாவது எபிலிட்டி டு ரெகக்னைஸ் ஆர் மேக் டிஸ்டிங்ஷன். அது கணிக்கும், அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு நாய் படத்தை கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நாய் அப்படின்னு சொல்லும். அல்லது இதனுடைய உயரம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கணிச்சு இது வந்து இவ்வளவு உயரம் அப்படின்னு சொல்லி ஏதையோ ஒன்றை வந்து கணிக்கும் அல்லது வந்து பகுக்கும். அதான் அடிப்படையான பணியா இருக்கும். ஆனா இன்னொரு வகையான ஏஐ இப்ப சமீப காலமாக அதிகமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஏஐ பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படின்னா இது கணிக்கவோ பிரிட்டோ பண்ணாது, மாறாக இது வந்து உருவாக்கும். இது தானாக ஜெனரேட் பண்ணும். அது எப்படின்னா இப்ப நீங்க இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சிட்டிங் பப்பி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இதை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா ஒரு ஒரு நாயை வந்து அதுவாகவே உருவாக்கும். அந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா இது தானாகவே உருவாக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகளை வச்சு அதுவா வந்து கிரியேட் பண்ணும், ஜெனரேட் பண்ணும், அப்போ உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆனால் இது வந்து கணிக்காவோ அது வந்து ப்ரீட் பண்ணவோ அது செய்யாது. அதான் வந்து ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படைப்பாற்றல் திறன் சார்ந்தது ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து இது உருவாக்கக்கூடியது. ஒரு படங்களையோ அல்லது வந்து ஒரு காணொலிகளையோ இன்னும் சொல்லப்போனால் இசைக்கீற்றெல்லாம் கூட இது உருவாக்கும். இது இது வந்து பல பேட்டர்ன்களை புரிஞ்சு கொண்டு இதுவாகவே உருவாக்கும். அதனால ஏற்றக்கூடிய திறன் இருக்கனால வந்து நம்ம ஏற்றறிவு அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து இந்த 2 வகையான அந்த பயன்பாட்டு அடிப்படையில் வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோம், டிஸ்கிரிமினேட்டிவ் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து ஏன் அதிகமாக பேசு பொருளாக இருக்குன்னா இது வந்து புதிய தகவல்கள் வந்து நமக்காக உருவாக்கி கொடுக்குது. அப்போ அது வந்து உலகம் முழுக்க அது வந்து ஒரு கவரக்கூடியது ஒன்றா இருக்கு. அப்ப அது வந்து அதிகமாக பேசு பொருளாக நமக்கு நினைச்ச நேரத்தில் நம்ம விருப்பப்படக்கூடிய
படங்களை உருவாக்க முடியும், செய்திகளை உருவாக்கலாம், கதைகளை உருவாக்கலாம், பாடல்களை உருவாக்கலாம். அப்போ அதை உருவாக்குற திறமை இருக்கனால வந்து இதை வந்து நம்ம அதிகம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த ஜெனரேட்டிவ் வந்து முக்கியமாக பயன்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு சில இடங்கள், முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து உங்களால் கோடிங் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து நீங்களா உருவாக்க முடியுது. ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் கோடிங்கில் உருவாக்க முடியாது. படத்தை அப்படி இப்படி வர, இப்போ ஒரு நாய் வரையணும்னா நாயோடைய கண் இப்படி இருக்கணும், வால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து கோடு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதை நிரலாக்கம் எழுதுவது சிரமமா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இது வந்து நமக்கு ஒரு பெரிய உதவி செய்யுது. அதே மாதிரி வந்து ஸ்கேல் பண்றதுலையும் வந்து இது ரொம்ப உதவி செய்யுது. எப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒரு 500 பேருக்கு நீங்க இந்த செயலி பயன்படுது. நாளைக்கு உடனே வந்து 5000 பேருக்கு நீங்க மாத்தலாம், அல்லது 5 லட்சத்துக்கு கூட மாத்தலாம். ஏன்னா அந்த ஸ்கேல் பண்ற திறமை வந்து இந்த ஏஐ கருவிக்கு இருக்கு. நீங்க அதிகமான தரவுகளை கொடுத்தீங்கன்னா அதிகமான அளவு அதனால வந்து அந்த பதில்களை வந்து அதை கொடுக்க முடியும். அதிகமான அறிவையும் அதனால எடுத்துக்க முடியுது. நீங்க தமிழுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு நாளைக்கு மலையாளத்துக்கோ சிங்களத்துக்கோ கொடுத்தா கூட அதையும் அது பயிற்சி எடுத்து அதனால உருவாக்க முடியுது. அப்ப ஸ்கேல் பண்றது அதுக்கு வந்து உதவியா இருக்கு. இதெல்லாம் வந்து நிரலாக்கத்துல முடியாது. அதே மாதிரி வந்து தனிப்பயனாக்கம் இதுல ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. எப்படின்னா இப்ப எனக்கு ஏத்த மாதிரி படத்தை அது வரைஞ்சு கொடுக்கும். இதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டாருன்னா அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு கொடுக்கும். அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இதை வரைஞ்சு கொடுக்கும். இது எல்லாமே வந்து நிரலாக்கத்துல முடியாது. அப்ப எல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி ஏற்றறிவு வந்து ரொம்ப முக்கியப்படுது. அதே மாதிரி இது வந்து ட்ராக் பண்ணக்கூடியது. இப்போ நீங்க ஒரு பொதுவான ஒரு நிரலாக்கம் எழுதுறீங்கன்னா அங்க வந்து எப்படி மக்கள் பயன்படுத்துறாங்க, எது அதிகமாக விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி உங்களால வந்து அதை ட்ராக் பண்ண முடியாது. அதை வந்து அந்த தரவுகளை வச்சு உங்களால வந்து எதுவுமே பயன்படுத்திக்க முடியாது. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏற்றறிவு கருவிகள் வந்து அதிகமாக பயன்படுது. அப்போ அந்த 4 முக்கியமான பணிகளை இந்த மெஷின் லேர்னிங் வழியா நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் போட்டு இந்த முன்னாடி இருக்கக்கூடியது பண்ணுவாங்க. இப்போ டிஸ்கிரிமினேட் ஏஐ இருந்துச்சுன்னா லேபிள் போட்டு நம்ம பயிற்சி கொடுத்துருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லேபிள் இருக்காது. நீங்கள் வந்து ஒன் டு மெனி அப்படின்னு சொல்லி அது வந்து பயிற்சி எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து ஒரு நிறையா பூனை படங்களை கொடுத்து அதுக்கு பயிற்சி கொடுக்குறப்ப அதுவாகவே வந்து பூனை தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவாகவே யூகம் பண்ணி அதுவாகவே அந்த மாடலை வந்து உருவாக்கிக்கிட்டு நமக்கு பூனை வரைஞ்சு கொடு அப்படின்னு சொல்றப்போ வந்து அது வந்து பூனையை வரைஞ்சு கொடுக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா 1 to 1 அப்படின்னு சொல்லி அந்த பொதுவான ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 1 to many அப்படின்ற வகையில் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. இது வந்து இது ரெண்டுக்கான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இது என்னென்ன மாதிரிலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன மாதிரிலாம் வந்து இந்த உரையாடல் நிகழ்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பதில்களை வந்து நம்ம கேட்டு பெறலாம். இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாவட்டம் பற்றி கதை சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மதுரை மாவட்டம் அப்படின்றத பற்றி அது வந்து ஒரு கதை வடிவத்தில் வந்து உங்களுக்கு தரவுகளை எடுத்து கொடுக்கும். அதோட தரவுகளை வந்து அது உருவாக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்க ஒரு வரியில சொல்லுன்னு சொல்லலாம், அல்லது குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னு சொல்லலாம், அல்லது பெரியவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு, அல்லது அட்டவணை போட்டு சொல்லு அப்படின்னு சொன்னா கூட நமக்கு எப்படி எந்த வகைப்பாட்டில் வேணும், எந்த வடிவத்தில் வேணும் அப்படின்னு சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அது உருவாக்கி அது கொடுக்குது. இது வந்து சாதாரணமான ஒரு எங்கேயோ போய் தேடி எடுத்துட்டு வர்றது கிடையாது. நீங்க இப்ப நிறைய தேடுதளங்கள் இருக்கும். அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதே கேள்வியை கேட்டீங்கன்னா அது எங்கேயாவது இது தொடர்பான செய்திகள் இருந்துச்சுன்னா அந்த இணையதளத்துல இருந்து செய்தியை ஸ்கிராப் பண்ணிட்டு வரும், எடுத்து கொடுக்கும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இப்ப நீங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த வடிவத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த வடிவத்துல ஒரு கட்டுரையோ ஒரு தகவலோ இருக்காது. ஆனா அது வந்து இது உருவாக்குது. இந்த தரவுகளை எங்கேயாவது படிச்சுட்டு இது தானாகவே அந்த வாக்கிய அமைப்புகளையும் வார்த்தைகளையும் அது போட்டு அது உருவாக்குது. அதுதான் வந்து ஒரு பெரிய வித்தியாசம். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தகவலை வந்து நீங்கள் குறிப்பிட்டு கேட்கலாம். இப்போ பாருங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு செல்ல 2 வழியை கூறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து 2 வழிகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தான் அது பரிந்துரையாக சொல்லும். 2 வழிகள் தான் சொல்லும், 3 4 சொல்லாது. இப்போ மதுரையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு 2 வழியை சொல்லுன்னா அது 2 மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அல்லது முக்கியமான வழியை சொல்லுன்னா அந்த முக்கியமான வழியை மட்டும் தான் அது சொல்லும். அப்போ நம்ம அதுக்கு கூடுதலாக ஃபில்டர் நம்ம போட்டுக்கலாம். அந்த வடிகட்டியை போட்டு வடிகட்டியில இருந்து வரக்கூடிய பதிலை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு வகையில் இன்னொரு உதாரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய பதில இருந்து ஏதாவது ஒன்றை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லலாம். இப்போ நீங்க சொன்ன 3 பதில்கள்ல 2வது பதிலை நீ விரிவாக சொல்லு அப்படின்னு நீங்க சொன்னா கூட அது புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு 3 பதில் சொல்லுது. அதில் நான் வந்து அடுத்து கேட்குறேன் 2வது அந்த பதிலை மட்டும் நீ விரிவாக சொல்லுனா கூட அது புரிஞ்சுக்குது. இப்போ இங்கே வந்து அந்த பாயிண்ட் 2 அப்படின்னா கூட அது எந்த பாயிண்ட் 2ன்னு அதுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ நம்ம முன்னாடி நம்ம பேசின அந்த தொடர்ச்சியை புரிஞ்சு அதுல இருக்கக்கூடிய 2வது
செய்தியை மட்டும் எடுத்து அது வந்து விரிவா சொல்லக்கூடிய ஒரு திறமை இதுல இருக்கு. அதாவது பழைய பதில்களை இருந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை சுட்டிக்காட்டி நம்ம வந்து எடுத்து நமக்கான பதிலை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பணி பார்த்தீங்கன்னா, நிரல் எழுதி கொடுக்கும். கோடிங் எழுதி கொடுக்கும். நமக்கு வேண்டிய கோடு எல்லா மொழியிலும் இது எழுதுது. இப்ப நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்டா இருந்தாலும் சரி, பைத்தானோ, பவர் ஷெல்லோ அந்த மொழிய குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன பணி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு அந்த ப்ராம்ப்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த தூண்டில் சொல்ல நீங்க குடுத்தீங்கன்னா, அது உருவாக்கி குடுக்கும். எல்லாமே சரியா இருக்குமா அப்படின்றது அது வேற சவால். அது நம்ம கடைசியா நம்ம பார்ப்போம். ஆனா, அதுல உருவாக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து இப்போ பைத்தான்ல வந்து நீங்க ஒரு நிரல்ல எழுதியிருப்பீங்க. அந்த நிரல்ல வந்து ஒரு சிக்கல் வந்திருக்கும். ஒரு வழு காட்டுது அப்படின்னா, அந்த எரர் அந்த வழுவ வந்து நீங்க அதுல போட்டீங்கன்னா, அதுக்கு எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லும். இப்ப வந்து 404 எரர் வந்திருக்கு. இத எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவா வந்து அத வந்து இப்ப தேடுதளத்துல போய் தேடி பார்ப்போம். அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம்னா, அந்த எரர வந்து எடுத்து இந்த மாரி கருவிகள்ல போடலாம். போட்டீங்கன்னா, அந்த மாதிரியான வழுக்கு இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு உதவி சொல்லும். இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுவாவே உருவாக்கும். சில நேரங்கள்ல வந்து தவறாவும் போகும். ஆனா பெரும்பாலான இடங்கள்ல வந்து அது சொல்லக்கூடிய அந்த யோசனை வந்து நமக்கு உதவிகரமாகவும் இருக்கும். இப்ப நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சைபேஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு 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 டேட்டாபேஸ வந்து கனெக்ட் பண்ற மாரி ஒரு கோடு கேட்டிருக்கும். அது வந்து அதே மாரி உருவாக்கி குடுத்துருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நிரலாக்கமே தெரியாட்டி, அப்போ வந்து நீங்க இதன் வழியாக அடிப்படையான ஒரு ஒரு நிரல வந்து நீங்க எழுதிக்க முடியும். அதன் பிறகு நீங்க அதுல உங்களுக்கு தேவையான சில மேம்பாடுகளை செஞ்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பமே தெரியாத ஒருத்தருக்கு கூட வந்து ஒரு உதவி செய்யுது. உங்களுக்கு வந்து நிரல வந்து எழுதி குடுத்துரும். உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு 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 அணுகுமுறை மட்டும் தெரிஞ்சா போதும். எப்படி வந்து நிரல எடுத்து எப்படி இயக்குவது, எப்படி வந்து வெளியிடுவது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். மத்த நிரல வந்து இது எழுதி குடுத்துருது. அப்ப நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு விருப்பமான ஒரு 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 படைப்பு இலக்கியத்த செய்யும். நீங்க வந்து ஒரு கதை எழுத சொன்னாலோ, கவிதை எழுத சொன்னாலோ, இந்த குறிப்பிட்ட சிந்தனையில, இந்த குறிப்பிட்ட நீதியில ஒரு கதை எழுதினா கூட அது அதால உருவாக்க முடியும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில வந்து ஒரு கவிதை சொன்னா கூட அந்த கவிதை அதால உருவாக்க முடியும். அந்த அந்த உதாரணத்த நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லா இயற்றறிவு கருவியிலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க மாரி கேள்வி கேட்டாலோ, அ கதையவோ, கவிதையோ சொன்னா கூட உருவாக்கி குடுக்கும். அது சுவாரஸ்யமா இருக்குமா? மனிதர்கள் அளவுக்கு அது இருக்குமானா, அது அது இருக்காது. அது தனி. ஆனால் அது புரிந்து கொண்டு அந்த கதையை இது உருவாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்ட ஆவணமோ அல்லது வந்து ஒரு அ ஒரு ஒரு ஆவணத்தையோ உருவாக்கணும் அப்படின்னா கூட இதால உருவாக்க முடியும். நீங்க இப்ப இதுல பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வாடகை ஒப்பந்த பத்திரத்த உருவாக்கி குடுன்னா, அது உருவாக்கி குடுக்குது. அந்த குறிப்பிட்ட ஊருக்கு ஏத்த சட்டங்கள வந்து அது போட்டு, அல்லது அந்த குறிப்பிட்ட பூகோளத்துக்கு ஏற்ப அந்த அந்த ஆவணத்த வந்து அது வடிவமைச்சு குடுக்கும். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, மதுரைக்கான ஒரு ஒரு ஆவணத்த வந்து இங்க உருவாக்கி காட்டியிருக்கு. இது தமிழ்லயும் இது செய்யும். நீங்க அதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இயற்கையாவே ஆம் நெறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு அது வந்து செய்யும். நீங்க வந்து ஒரு வாக்கியத்த குடுத்து இத மொழிபெயர்த்து குடுன்னா, அது மொழிபெயர்த்து குடுக்கும். ஆ இதே மாரி இன்னும் 2, 3 இது பண்ணும். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தன்விவர குறிப்பு எழுதும். ஆ ஒரு பெரிய கதைய குடுத்து அத சுருக்கி சொல்லுன்னா, சுருக்கி குடுக்கும். இல்ல அதுல இருக்கக்கூடிய தரவுகள மட்டும் எடுத்து அட்டவணை போட்டு குடுன்னா, அட்டவணை போட்டு குடுக்கும். நீங்க ஒரு பெரிய இலக்கியம் அல்லது பெரிய புத்தகத்த நீங்க படிக்கணும்னா கூட உங்களுக்கு அது நேரம் இல்லாட்டி கூட அந்த இலக்கியத்த இந்த மாரி இயற்றறி கருவியில போட்டு, நீங்க அத சுருக்கமாவோ, அல்லது நீங்க கேள்வியாவோ கேட்டு அந்த அந்த இலக்கியத்த நீங்க படிச்சுக்க முடியும். இதெல்லாமே வந்து இதனுடைய அடிப்படையான அ அதனுடைய திறன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஏறக்குறைய எல்லா கருவிகளையும் நம்மளால பயன்படுத்த முடியும். இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்புன்னு சொன்னா சில சவால்கள் இருக்கும். அத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த மொழிபெயர்ப்பை எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம பொதுவா வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட்டுடைய மொழிபெயர்ப்போ அல்லது கூகுள் மொழிபெயர்ப்போ பயன்படுத்துவோம். அதற்கும் இதற்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா வந்து அ அந்த இப்ப கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் வழியா தான் வந்து அது அது வந்து மொழிபெயர்ப்பு செய்யும். ஆனா இது வந்து எல்எல்எம் வழியா பண்ணுது. அதுதான் அதோட வித்தியாசம். அதோட திறமை திறனே வந்து வெவ்வேறு வடிவத்துல இருக்கும். அதன் வச்சு இது மொழிபெயர்க்கையில, சில இடங்கள்ல அல்லது பெரும்பாலான இடங்கள்ல வந்து கூகுள் மொழிபெயர்ப்பை விட இந்த மாதிரியான ஏற்றறிவு கருவிகள் மொழிபெயர்ப்பு வந்து இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப நான் சொன்ன மாரி எல்எல்எம் வச்சு பண்ணுதுன்னா, அப்ப எல்எல்எம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்எல்எம்க்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி எல்எல்எம்க்கு முன்னாடி முதல் லாங்குவேஜ் மாடல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த ஒரு மொழி மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணினிக்கு வந்து நம்ம மொழிய வந்து நம்ம வந்து உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இதுதான் ஆனா இது, ஆவணம்னா இது, இது இலக்கணம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு ஒரு மாதிரிய வந்து உருவாக்குவோம். ஒரு மாடல் வந்து உருவாக்குவோம். அ அந்த மாடல் வந்து கணினியே வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள புரிஞ்சுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த இந்த உதாரணத்துல சொன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு லாங்குவேஜ் மாடல வந்து மொத உருவாக்குறாங்க. அது எப்படி இருக்கும்னா, அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது யூகம் பண்ணும்.
நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வார்த்தை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வார்த்தைகள் தான் அதிகமாக அடுத்து சொல்லா வரும். இது வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காக இந்த வாக்கியத்தை கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் முறை என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தரவுல அதிகமான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதிக முறை எந்த சொல் வந்திருக்கு, எதுக்கு பக்கத்துல வந்திருக்கு, எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில நீங்க வாக்கியத்துல பாதி எழுதினாலே அடுத்த வார்த்தைகளை வந்து அது யூகம் பண்ணி சொல்லும். அதுதான் முத உருவாக்குன ஒரு மாதிரி. அதே மாதிரி தான் நீங்க அடுத்து வெவ்வேறு வகையில டெக்னிக்ஸ் மாறுது. இப்போ என்கோடர் டிகோடர் பயன்படுத்துறாங்க. எல்எஸ்டிஎம்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் மாறுது. கடைசியா வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி இன்னொரு டெக்னிக் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு ஒரு மொழி மாதிரியை வந்து உருவாக்குறாங்க. எதுக்குன்னா அந்த மொழி மாதிரி உருவாக்கிட்டோம்னா அந்த கணினி வந்து எளிதாக வந்து அதில் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா அடுத்து என்ன வார்த்தையும் கணிக்குது. அதே மாதிரி வந்து என்கோடர் டிகோடர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு, அது எப்படி அது வந்து எதிர் துருவத்தில் இருக்கும் அல்லது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வெக்டரா வந்து அது மனசுல பதிச்சு வச்சுக்கிறோம். அதை வச்சு அது வந்து நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்குன்னு சொல்றப்போ வந்து அது வந்து உருவாக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த மொழி மாதிரி வந்து உருவாகுது. சரி, இப்போ இந்த மொழி மாதிரியில அதிகமான தரவுகளை கொடுத்து அதிகமாக நம்ம உருவாக்குறப்போ வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது வந்து பல மொழிகளே அது செயல்படும். அதிகமான தரவுகளை கொடுத்து அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்றோம். சில மொழிகளில் வந்து தரவுகள் குறைவாக கொடுக்குறப்போ வந்து லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அதுல வந்து ரொம்ப குறைவான லைட் வெயிட் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான் நம்ம உருவாக்குறாங்க. அது எப்படின்னா குறைந்த தகவல்களை கொடுத்து அதை வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது என்னன்னா அதிகமான தரவுகளை கொடுத்து அந்த கணினியே வந்து அந்த மொழியை வந்து கற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றக்கூடிய ஒரு திறமையை வந்து அது வந்து வளர்த்துக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை பற்றி நான் போடலை. சரி, டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து இது ஒரு வகையான டெக்னிக் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டெக்னிக்கை வச்சு அது வந்து அந்த மொழி மாதிரியை வந்து இது உருவாக்குது. அப்ப இந்த மாதிரியான மொழி மாதிரிகள் வந்து என்னென்ன செய்யும் செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இது வந்து கண்டென்ட்டை வந்து அதில் உருவாக்க முடியும். இந்த மொழி மாதிரி இப்போ சொன்ன மாதிரி அடுத்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சா அதனால அந்த வாக்கியத்தை முடிக்க முடியுமா, அது ஒன்று. இப்போ ஸ்டார்ட் பண்ணும், அதாவது அந்த அந்த வாக்கியத்தில் கூடிய பெயர்ச்சொல் என்ன, வினைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அடையாளம் கண்டு போட முடியும், மொழிபெயர்க்க முடியும், நம்ம கூட உரையாட முடியும், கான்வர்சேஷனல் ஏஐ எல்லாம் உருவாக்க முடியும், ஒரு கட்டுரையை வந்து சுருக்க முடியும், கேள்வி பதிலாக மாற்ற முடியும், ஒரு நிரலாக்கத்தை உருவாக்க முடியும். இவைகள் எல்லாமே வந்து அதெல்லாம் செய்யக்கூடிய சாத்தியம். செய்ய முடியாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பொது அறிவு இருக்காது, ஒரு காமன் சென்ஸ் வந்து அதுக்கு இருக்காது. அது எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தான் பார்க்கும். அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த வார்த்தைக்கு அப்புறம் இதுதான் வரும்னு சொல்லி அந்த யூகத்தில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எவ்வளவு பரவி இருக்குன்றது தான் பார்க்குமே தவிர ஒரு பொது அறிவை வச்சு இதுக்கப்புறம் இது வருமா வராதா அப்படின்னு அது யோசிக்க போகிறது இல்லை. அது ஒன்று. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் வந்து அதுக்கு புரியாது. அது நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஆய்வுக்கட்டுரையே கொடுத்து அதுக்கு வந்து ஒரு கருத்து கேட்டால் கூட அதனுடைய சாணத்தை வந்து அது புரிஞ்சுக்காது. நம்ம என்ன தரவு கொடுத்துருக்கோமோ அந்த தரவுல இருந்து தான் அது வந்து நமக்கு வந்து பதில்களே கேள்வியிலே கொடுக்குமே தவிர அதுக்கு எதுவுமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து புரிஞ்சுக்காது. அப்போ இது ரெண்டுமே வந்து அதை செய்ய முடியாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்துறப்ப வந்து இதெல்லாம் அதுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தினாதான் நம்ம அதோடைய பதிலை வந்து நம்ம சரியா அணுக முடியும். சரி, இப்போ இந்த எல்எல்எம் வந்து ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமா இருக்கு. ஏன்னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை உருவாக்கி கொடுக்குது, கட்டுரையை உருவாக்கி கொடுக்குது. அப்போ அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது இருக்கனால ஒரு பெரிய வரவேற்பு ஒன்று இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிரலாக்கம் பண்ணி இந்த மாதிரி ஒரு செயலிகளை உருவாக்குறத விட இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் மாடல் நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப விலை குறைவாக இருக்குது. எதோட ஒப்பிடும்போதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிரல்களில் வச்சு எழுதுனீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லா மொழி சொற்களையும் கற்றுக் கொடுத்து ஒரு மொழியில வந்து உரையாடுன்னு சொல்றதை விட இந்த லாங்குவேஜ் மாடலை உருவாக்கிட்டீங்கன்னா அது வந்து சீப்பா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதை ஒப்பிடும்போது தான் நீங்க அதுக்காக எல்எல்எம் வந்து நம்ம உருவாக்கிட்டு நம்ம வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான செலவு தனி, அது தனி. ஆனா அது வந்து உருவாக்குறதுக்கான அந்த அதை கணிக்கக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னா அந்த அந்த வளம் அந்த ரிசோர்ஸுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா சீப்பா இருக்கும். நம்ம வந்து தனியாக அந்த மொழியை கற்றுக் கொடுக்கறத விட இது சீப்பா இருக்கும். அது ஒன்று. யோசிச்சுப்பாங்க, தமிழுக்கு வந்து அவ்வளோ ஒரு இலக்கணங்கள் நிறையா இருக்கும். அது எல்லாமே கண்ணிக்கு கற்றுக் கொடுக்கணும், இலக்கணத்தை ஒவ்வொன்றையும் அதுக்கு ரூலாக மாற்றணும் அப்படின்னா வந்து ரொம்ப நாள் எடுக்கும், ரொம்ப செலவாகும். ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து அதுவாகவே கணிச்சிக்குது, அதுவாகவே புரிஞ்சுக்குது, அதுவே வந்து அந்த பேட்டர்ன் இந்த பாங்கை பார்த்துக்குது. அப்போ நமக்கு தெரியுது அது வந்து ரொம்ப விரைவாக பண்ண முடியுது, விலை குறைவாகவும் பண்ண முடியுது. அதான் வந்து இங்கே சீப்புன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாடே மாறிடுச்சு.
இப்போ ஒரு காலத்துல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மக்களே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து அ ஒரு 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 பொத்தான அழுத்தி, பட்டன அழுத்தி வெயிட் பண்ணி காத்திருந்து நம்ம வந்து பதில்கள் கேட்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. நேரடியா பேசுறப்பயே வந்து அவங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ வந்து பயணீட்டாளர்களுடைய அந்த அந்த அவங்களுடைய அனுபவங்களும் மாறுவதனால, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து கருவிகள மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு வந்து எல்எல்எம் தான் தேவைப்படுது. நீங்க ஒரு வங்கியில போய் ஒவ்வொரு பட்டனையும் நீங்க அமுக்கி, அமுக்கி நீங்க வந்து ஒரு பதில கிடைக்கிறத விட, நேரடியா ஒரு கேள்வி கேட்டு, அந்த கேள்விக்கு பதில் வந்தா நல்லா இருக்குமா? அப்ப அந்த பயனீட்டாளர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்களா? அப்ப அங்கேயெல்லாம் வந்து இந்த எல்எல்எம் வந்து தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர் ஒழுங்கே இல்லாத தரவு கூட இது புரிஞ்சு, அதுலேருந்து ஒரு ஒரு பதில வந்து எடுத்துக் குடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க YouTubeல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் அங்கங்க இருக்கும். வித்தியாசமா போட்டிருப்பாங்க. தமிழ்ல எழுதியிருப்பாங்க, ஆங்கிலத்தில எழுதியிருப்பாங்க. எங்கேயுமே ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. ஆனா, அத கூட புரிஞ்சு, அதிலிருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கூட இந்த நம்மால புரிஞ்சு நமக்கு வந்து பதில் குடுக்க முடியுது. அப்ப அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டால இருந்து கூட இன்சைட்ஸ் எடுக்க முடியுது. இந்த 4 முக்கியமான காரணங்கள்னால தான் இந்த எல்எல்எம் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். ஆ இது அதனுடைய வரலாறு நம்ம விட்டுருவோம். நேரம் குறைவா இருக்கு. நான் சொன்ன மாரி இதான் டெக்னிக்ஸ். நெறைய டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்க வச்சு தான் அந்த எல்எல்எம் வந்து நம்ம உருவாக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாரியான டெக்னிக்க பயன்படுத்திட்டே வந்து, அந்த கடைசியா நான் சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ல வந்து தான் இந்த ஜிபிடி இதெல்லாம் வந்து நம்ம அ கொண்டு வரோம். ஆ இதெல்லாமே வந்து ஜிபிடியா இருந்தாலும் சரி, இந்த கிளாட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு டெக்னிக்க வச்சு தான் உருவாக்கிட்டு வராங்க. இப்ப இது ஒரு நல்ல உதாரணம். அந்த அ மொழிபெயர்ப்புக்கு. இது வந்து நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன்ல இந்த வாக்கியத்த போடுறப்போ வந்து அது வந்து அ ஒரு மொழிபெயர்த்து குடுக்குது. ஆனா பாருங்க, இதுக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ்ல இந்த மாரி யாருமே வந்து அ மொழிபெயர்க்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பயன் தெரியாது. ஆனா அதே இது வந்து இந்த எல்எல்எம்ல வச்சு பண்றப்போ வந்து அது ஓரளவுக்கு வந்து நெருக்கமான ஒரு மொழிபெயர்ப்பு அது குடுக்குது. அப்ப நமக்கு நம்ம யூகிக்காத வகையில கூட அத யூகிச்சு, அந்த இடத்துல இதுதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. இது 2மே கூகுளுடைய ஒரு அவங்களுடைய ப்ராடக்ட் தான். அவங்களுடைய தயாரிப்பு தான். ஆனா இது வந்து நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன். இது வந்து எல்எல்எம் வச்சு பண்ணக்கூடிய மொழிபெயர்ப்பு. அந்த ஒரு வித்தியாசத்துக்காக அத காட்டுறேன். அப்புறம் இருக்கக்கூடிய சவால்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, அ அதுவாகவே வந்து சில சொற்கள உருவாக்குது. சொற்களையோ, பொருளையோ அது உருவாக்கும். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஒரு பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கூட, அ அதுக்கு வந்து உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கூட அதுக்கு வந்து அ சரிபார்க்காது. இருந்தாலும் அது வந்து அப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்கும். இப்போ உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கான கப்பல் வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏதாவது ஒண்ணு கூட அது அது கற்பனையில வந்துச்சுன்னா, அது கப்பல் வழி இருக்குன்னு சொல்லும். ஆனா மதுரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கப்பல் கிடையாது. ஏன்னா கடல் தொடர்பு வந்து மதுரைக்கு இல்ல. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான உதாரணங்கள் வந்து நம்ம பயன்படுத்துறப்போ வந்து அதில உருவாக்க முடியும். இது ஒரு உதாரணம். நுவலறம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து அதுவாவே உருவாக்குது. ஒரு ஒரு கவிதை எழுத சொல்றப்போ வந்து கவிதையில நுவலறம் அப்படின்னு சொல்ல அது போடுது. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, அதுக்கு ஒண்ணு அதுவாவே வந்து ஒரு பதில வந்து உருவாக்கியிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு மாதிரியில மட்டும் நான் சோதிக்கல. பல மாதிரிகள சோதிச்சிருக்கேன். இது வந்து R1 இந்த DeepSeek உடைய மாதிரியில குடுத்த விளைவு இங்க வலது பக்கம் இருக்குது. இடது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கிளாடோடைய சோனட் மாதிரி. அங்கேயும் இதே மாரி தான். ஒரு சொல்ல வந்து அதுவாகவே யூகம் பண்ணி தவறாக அ அது பொருள் சொல்லுது. இப்படி ஒரு சொல்லே நம்மளுடைய அகராதியில கிடையாது. ஆனா உருவாக்கியிருக்கு ஒன்று. அதே மாரி வந்து தமிழ் இலக்கணம் வந்து அதுக்கு தெரியாது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப தொண்டன் அப்படின்ற ஒரு சொல்ல குடுத்து, அதுக்கு மொழிபெயர்ப்பு மன்னிக்கவும். பெண்பால் சொல்ல வந்து நீ மாற்றிக் குடு அப்படின்னு சொல்றப்போ வந்து, அது வந்து தொண்டி அப்படின்னு சொல்லி குடுக்குது. அந்த இகரத்துல முடியக்கூடிய ஒரு விகுதி வந்து பொதுவாக பெண்பால் விகுதிக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்ப மாணவர் அப்படின்னா மாணவி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, மாணவன், மாணவி. அது மாரி அதுவாகவே வந்து ஒரு பாங்க கண்டுபிடிச்சு போடுறப்ப வந்து, அது வந்து மற்ற இடங்கள்ல அது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி அது சரி பார்க்கல. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து தொண்டன், தொண்டின்னு போடுது. இதே நீங்க வேற சில வார்த்தைகள் போடுறப்போ வந்து, அங்கேயும் இதே மாரி இகரத்த சேர்க்கிறப்போ வந்து, தவறான பொருட்கள்லாம் அது வருது. அப்ப அந்த மாரியான இடங்கள்ல வந்து இந்த இந்த இயற்றறிவு கருவிகள் வந்து திணறுது. இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு பாருங்க. இது இப்ப இது வந்து இன்னும் ஒரு சாதகம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தங்கிலீஷ்ல எழுதினாலும் அது புரிஞ்சுக்குது. நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தங்கிலீஷ் தான் அதிகமா அடிக்கிறாங்க. நீங்க தமிழ் வார்த்தைகள ஆங்கில எழுத்துக்கள வச்சு தான் அதிகமா எழுதுறாங்க. அதை அந்த மாரி தரவுகள் அதிகமா இருக்கனால, அதையும் இது கத்துக்குச்சு. கத்துக்கொண்டதுனால என்ன ஆகும்னா, நம்ம தமிழ்ல கேட்டாலும் சரி, அல்லது ஆங்கில எழுத்துக்கள வச்சு தமிழ்ல கேட்டாலும் சரி, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழன்டா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லி, நான் பேச்சு வழக்குல வந்து ஒரு ஒரு இத கேட்கிறேன். அது வந்து புரிஞ்சுகிட்டு தமிழன்டா அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்ட வந்து காட்டுது. ஒரு பாட்ட தேடி குடுக்குது. அதே மாரி தான் இது இன்னொரு மாதிரி. இது வந்து சோனட்ல அதே மாரி போடுறேன். அங்கேயும் அதுவும் தேடி புரிஞ்சுக்குது. தமிழன்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, ஒரு திரைப்படத்த சொல்லுது. இப்ப பார்த்தீங்கன்னா, தர்மதுரை அப்படின்ற ஒரு படத்துல
ரஜினி நடித்த ஒரு படம். அதுல வந்து வைரமுத்து எழுதிய பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரியை கொடுக்குது. ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டு இல்லை. நீங்க இந்த உதாரணமும் சரி, இப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னா இளையராஜா இசையமைச்ச ஒரு ஒரு பாட்டை கொடுக்குது, அதுவும் கிடையாது. அப்படி ஒரு பாட்டும் கிடையாது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது வந்து அது ஒரு கணிக்குது, அது உருவாக்குது. ஆனா அது வந்து ஃபேக்சுவலா சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சில இடங்கள்ல வந்து தப்பான அது யூகம் பண்ணுது. அது எங்கேயாவது ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்திருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அது இந்த மாதிரி ஒரு பாட்டு அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் அதுக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு அப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப இது வந்து நம்ம வந்து ஒரு சட்டம் சரியான ஒரு தரவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆய்வு கட்டுரை எழுதவோ அல்லது நம்மளுடைய பேச்சுக்கோ நம்மளுடைய அறிவு வளத்துக்காக இப்படி யோசிச்சோம்னா இந்த தரவுகளை தவறு. இம்மைன்னு அப்படி ஒரு திரைப்படம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பாடல் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது ஒண்ணு. அதே மாதிரி வந்து மார்பாலஜிக்கலா அதனால புரிஞ்சுக்க முடியாது. மார்பாலஜினா உருபணிகள்லாம் நம்ம வந்து ஒரு தமிழ் சொல்ல கொடுத்து பிரின்னு சொன்னா பிரிக்காது. பாத்தீங்கன்னா முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது அடிப்படையில இலக்கண பிழையான சொல்லுதான். ஆனாலும் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பார்க்குறப்ப வந்து இது இப்படி பிரிக்குது. முயற்சி, இக்கு, இரு, ஏன் அப்படின்னு சொல்லி பிரிக்குது. பிரிச்சுட்டு அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுக்குது. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லி அது பிரிக்குது. ஓரளவுக்கு அந்த இலக்கணத்தை அது எங்கேயோ பேட்டர்ன்ல அந்த பாங்குல கண்டுபிடிக்குது. ஆனா பிரிக்கிறப்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்குது. அப்போ தமிழ் மொழியை வந்து அது புரிந்து கொள்ளல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கணத்தை அது புரிஞ்சு கொள்ளல. ஆனா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த பாங்க வச்சு அது சரியான ஒரு வாக்கிய அமைப்புகளை வந்து அது உருவாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு சிக்கலான இடங்கள்ல போறப்போ வந்து இது தவறான கருத்தையோ தவறான ஒரு வாக்கிய அமைப்பு கூட அதால உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இது உதாரணம் நீங்க மார்பாலஜிக்கலா பிரிக்க சொல்றப்ப வந்து தப்பா வருது. அப்ப வந்து தமிழ் ஆசிரியர்கள் இதை நம்பி நீங்க வந்து ஒரு வாக்கியத்தை பிரிக்கவோ அப்படி சொன்னீங்கன்னா வந்து அது அதை நம்பி நம்ம போக முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரு சரி பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த டென்ஸ் அது மாத்துது. ஒரு ஒரு வாக்கியத்தை கொடுத்து இந்த வாக்கியம் சரியா தவறா அப்படின்னு கேட்கிறேன். சரியா தவறா கேட்கல, சரிப்படுத்து அப்படின்னு சொல்றேன். ஆனா அது வந்து சரிப்படுத்தி அது வந்து ஒரு இன்னொரு வாக்கியத்தை எடுத்து கொடுக்குது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த டென்ஸ் வந்து மாறி இருக்கும். அந்த காலத்தை வந்து அது மாற்றி போட்டிருக்கும். ஆனா அந்த அந்த காலத்தை மாற்றி போடுறதுனால வந்து பொருளும் மாறி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் இருந்து போதைப் பொருள் வந்ததை இனி தடுக்க சொல்ல வேண்டும். அதாவது வந்தது இனிமேல் வந்ததை இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, இனி தடுக்க சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கியத்தை கொடுக்குறோம். ஆனா இது பாத்தீங்கன்னா வாக்கியத்தை எப்படி போட்டிருக்குன்னா வருவதை அப்படின்னு மாத்திருச்சு. அப்ப வந்து ஃபியூச்சர்ல சொல்லுது. அப்ப நாம சொல்ல நினைச்சது என்னன்னா இது வரைக்கும் கடத்தல் பொருள் வந்திருக்கு, இனிமேல் தடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது வாக்கியத்திலோட பொருளை மாத்தி எப்படி சொல்றதுன்னா இனிமேல் வருவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வந்தது அப்படின்ற ஒரு பொருளவே அது மாத்திடுது. இது ஒரு உதாரணம். இதே மாதிரி நம்ம வந்து அதை அதை கண்ணை மூடிட்டு நம்பி நம்ம வந்து ஒரு ஒரு திருத்தத்தை வந்து நம்ம செய்ய முடியாம இருக்கு. இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு சவால். உங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு ஒரு டெஸ்ட் கேஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த தளத்துல போய் பார்க்கலாம். இது மாதிரி பல உதாரணங்கள் நான் வந்து ஒப்பிட்டு நான் போட்டுப்பேன். இதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம ஒரு மொழி சார்ந்த சிக்கல்கள். ஆனா வந்து ஒரு சமூக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்எல்எம்ல இருக்கக்கூடிய பொதுவான சவால்கள், எல்லா மொழிக்குமான சவால்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க வந்து ஒரு தரவை கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது உண்மையாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தவறான தரவை கூட அது வந்து உருவாக்கும். ஒரு உதாரணம் தான் இங்க இருக்கக்கூடியது. இது இது வந்து நேரடியாவே நிகழ்ந்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க செய்திகள் தான் இதெல்லாம். ஒரு ஒரு நீதிமன்றத்துல ஒரு ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குக்கான ஒரு உதாரணத்தை வந்து ChatGPT இருந்து எடுக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படி ஒரு வழக்கே வரல. அந்த ChatGPT வந்து தவறாக அப்படி ஒரு வழக்கை வந்து உதாரணமா எடுத்து கொடுக்குது. அது அந்த உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். அது வந்து அந்த கடைசியா அந்த நீதிமன்றமே கண்டுபிடிச்சு அப்புறம் வந்து அந்த அப்படி ஒரு உதாரணத்தை வந்து தவிர்க்குது. இது மட்டும் இல்ல, அமெரிக்கால பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு. ChatGPT வந்து அது சொல்லக்கூடிய பதிலை வந்து நம்பி வழக்காடி அது தவறான ஒரு தரவுகளை கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பின்விளைவுகளை எதிர்கொண்டாங்க. அப்ப மிஸ்இன்ஃபர்மேஷனோ டிஸ்இன்ஃபர்மேஷனோ அது கொடுக்குது. இது வந்து உலக அளவுல அந்த நிலைமையில கூடிய ஒரு சவால். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரெஸ்பான்ஸ் வந்து அதுல இருக்காது. இப்ப நீங்க சேஃப் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து சில கேள்விகள் நம்ம வந்து தவிர்க்கணும்னு நினைப்போம். இப்போ ஒரு நாடு சார்ந்தோ ஒரு அமைப்பு சார்ந்தோ சில கட்டுப்பாடுகள் இருக்கும், விதிமுறைகள் இருக்கும். அதெல்லாமே இதுக்குள்ள பொருத்த முடியாது. நீங்க வந்து வெடிகுண்டு வைப்பது எப்படின்னு கேட்டா கூட சில நேரங்கள்ல வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சேஃப் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இல்லாம இருக்கு. அப்பதான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு தடை பண்றதுக்காக வந்து ரெஸ்பான்ஸ் ஏஐன்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கான கட்டுப்பாடுகளை வந்து வெளியில இருந்து வைக்கிறாங்க. அதாவது அது அந்த எல்எல்எம் அது இயல்பா சேஃப் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருந்தா கூட
அது கொஞ்சம் சோதிச்சு அதுக்கப்புறம் பதில் கொடுக்க சொல்லி வைப்பாங்க. சில எல்எல்எம்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில கேள்வி கேட்டிங்கன்னா இந்த கேள்விகளுக்கு வந்து என்னால் பதில் சொல்ல விருப்பம் இல்லை அல்லது தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும். நீங்களே கவனிச்சிருக்கலாம். இப்போ அமெரிக்கா சார்புடைய கேள்விகளை அமெரிக்கா சார்ந்த ஒரு மாடலில் கேட்டிங்கன்னா அது தவிர்க்கும். இப்போ அதே மாதிரி சைனா சார்ந்த ஒரு கேள்விகளை வந்து அந்த டீப் சீக்கிரம் கேட்குறப்ப வந்து அது அங்கேருந்து தவிர்க்கும். இந்த மாதிரி அதுக்கு மேலே சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க. ஆனால் அடிப்படையில் வந்து அது பொதுவான சேஃப் ரெஸ்பான்ஸை வந்து அது கொடுக்காமவும் போகுது. அப்புறம் வந்து பயாஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பயாஸ்க்காகவே வந்து ஒரு ஒரு உதாரணம் எடுத்து வைக்கல. ஆனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்க்கல ஏதாவது படம் உருவாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா சார்ந்த அந்த உருவங்கள் இல்லாமல் இருக்கும். வெளிநாட்டு முகங்களாக இருக்கும். அல்லது தரவுகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சார்ந்த தரவுகளை வச்சு அது உருவாக்கும். அல்லது வந்து அதனுடைய தரவுடைய படங்கள் மட்டும் கிடையாது. தரவுகளே பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஒரு தரவாக இருந்துச்சுன்னா அரசு சார்புடைய ஒரு பதிலை சொல்லும். அல்லது ஒரு அமைப்பு சார்புடைய ஒரு பதிலை சொல்லும். பண்பாடு சார்ந்தும் பார்த்தீங்கன்னா அது பயாஸ் இருக்கும். இந்த மாதிரியான பயாஸும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கு. அப்புறம் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருப்பீங்க. நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கான செலவு அதிகமாக இருக்கும். அந்த காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து செக்யூரிட்டி ரெகுலேஷனும் வந்து இதில் வந்து பெரிய சவால். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பயன்படுத்தக்கூடிய தரவுகளை வந்து அது எப்படி பயன்படுத்துன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய கேள்வியெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னார் அப்படின்னு சொல்லி அது கணிச்சிரும். அந்த கணிப்பை வந்து அது வேற எங்கேயாவது அது வந்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுடைய படங்களை ஏத்துனீங்கன்னா உங்க படங்கள்ல இருந்து அது கத்துக்கிட்டு அது உருவாக்கக்கூடிய படங்கள்ல வந்து உங்க முக சாயல் அதுல வரலாம். இந்த மாதிரி இருக்கு. உங்களுடைய தரவுகளுக்கான ஒரு பாதுகாப்பு இன்மையும் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு செய்தியாகவே வந்தது. யூகேல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா 5ல் 1 நிறுவனங்கள் இதனுடைய டேட்டா பிரீச்ல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து அதுல வந்து இருக்கு. இந்த ஹாலுசினேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. எது இருக்கிறதுலே சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாடை தான் அவங்க சொல்றாங்க. கிளாடுடைய சோனட் ஒப்பீட்டு அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாட் ஜிபிடியோ இல்லை குவெயின் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அளவில் இருக்கும். நீங்க வந்து இந்த இண்டெக்ஸை வச்சு என்ன சொல்லலாம்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஹாலுசினேஷன் இல்லாத ஒரு ஒரு மாதிரி வந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம முன்னாடி காட்டின அந்த உதாரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாட்லேயே வந்து தப்புகள். அப்போ யோசிப்பாங்க கிளாட்லேயே இவ்வளோ தப்பு வந்திருக்குன்னா மற்ற பெருமொழி மாதிரிகளில் வந்து அதிகமான தவறுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த சேஃபோ அல்லது பயாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த நாடுகள் வந்து சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. நீங்கள் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு தடை விதிப்பாங்க. அதாவது வந்து இந்த விதிமுறைகள் உட்பட்டு நீ செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரவுகளை வந்து நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுக்கணும். வெளிநாட்டுக்குள்ள தரவுகள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் விதிப்பதன் மூலமாக அது வந்து ஓரளவுக்கு அதை எதிர்கொள்றாங்க. இப்போ நம்மள மாதிரி நபர்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய தனிநபர் தரவுகளை வந்து அதில் பகிராமல் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய தொலைபேசி எண்ணுகளோ நம்மளுடைய புகைப்படங்களோ நம்மளுடைய தனிநபர் தகவல்களை பர்சனலி ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஐஐ எல்லாம் வந்து நம்ம தவிர்த்தோம்னா நம்ம ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். நான் அதான் இப்போ இங்கே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து இதனுடைய லாக்ஸை வந்து நம்ம சேமிக்கணும். இப்போ நம்மளே வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இது எப்படி பயன்படுத்துறாங்க என்னென்ன கேள்விகள் எப்படி பதில் சொல்லுதுன்னு சொல்லி ஒரு லாக் வச்சுருந்தோம்னா அது நம்ம நாளைக்கு பின்னாடி போய் நம்ம அதை வந்து சரி பார்க்க முடியும். அந்த லாகை வச்சு அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த பிஐஐ தகவல்களை வந்து நம்ம தவிர்க்கணும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறுவனத்தில் ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த அத்தன்டிகேஷன் அமைப்பை வந்து நம்ம தனியாக வச்சுக்கணும். இதுல இருந்து ஐசோலேட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ இந்த சாட் ஜிபிடியோ அல்லது சோனட்டோட நம்ம பயன்படுத்தணும்னா லாகின் பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை வந்து அது கூட பொருத்தாமல் தனியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கடவுச்சொல்லோ மற்றவையோ வந்து திருடு போகாமல் தவிர்க்க முடியும். அது ஒன்று. அப்புறம் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கும் சரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய தலையீடு வேணும். அந்த வேலிடேஷன் வந்து மனிதர்கள் பண்ண பிறகுதான் அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அது ஒரு கடைசி கட்டத்தில் அதாவது அதனுடைய பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு மனிதர் வந்து சரி பார்க்கணும். நீங்க வந்து ஒரு கவிதை எழுத சொல்லிட்டீங்கன்னா வந்த கவிதையை ஒரு படிச்சு பார்த்து சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். மனிதர்களுடைய வேலிடேஷன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரியே செய்வதன் மூலமாக அந்த சவால்களை வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து முழுக்க அதை வந்து தவிர்க்கவும் முடியாது. அதே நேரத்தில் முழுமையாக நம்பவும் முடியாது. அப்ப நம்ம வந்து அது வந்து சரியான விதத்துல பயன்படுத்தணும். நீங்க வந்து ஒரு 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 இப்போ முன்னாடி காட்ட உதாரணம் மாதிரி ஒரு செய்தியை கேட்குறீங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லுதுன்னா அந்த பதில் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு அந்த முடிவை நம்ம பயன்படுத்தணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம முன்னாடி சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் எப்படி இயங்குதுன்றது
நம்ம அதை விட்டுருவோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக இதை மட்டும் சொல்லுங்கள், என்கோடர் டிகோடரில் வந்து இந்த மாதிரி தான் வந்து யூகம் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய தடவுகளை வந்து அது வந்து என்கோடு பண்ணுறப்ப வந்து இப்போ நம்ம ஒரு நாயோ பூனையோ கொடுத்தோம்னா அது தானாகவே வந்து ஒரு மேட்ரிக்ஸை வந்து உருவாக்கிக்கிறோம். நீங்கள் அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாது, அதை வந்து பிளாக் பாக்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு அது வந்து அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அது புரிஞ்சு ஒரு வடிவத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். இப்போ நீங்கள் நாய்க்கும் பூனைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு அந்த அந்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒத்து போகும், கடைசி ஒன்று மட்டும் மாறி இருக்கும். அதே மாதிரி பப்பியை பார்த்தீங்கன்னா நாய்க்கும் பப்பிக்கும் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும், அந்த ஒரு இடத்துல மட்டும் மாறி இருக்கும். ஏன்னா அதுகளுக்குள்ள வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வெக்டர் பண்ணி ஒரு தூரத்தை வந்து அது முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 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 3D வெக்டர் வந்து உங்களுக்கு எளிதாக புரியும். அது ஒவ்வொரு பொருளையும் வந்து ஒவ்வொரு 3 டைமென்ஷனில் வந்து வச்சு அது மனதில் வந்து வச்சுக்கிறோம். அதை வந்து மேட்ரிக்ஸாக மாற்றி வச்சுக்கிறோம். அதை வச்சு வந்து கணிக்கவோ ஒன்றை உருவாக்கவோ அது செய்யுது. அப்போ வந்து அதெல்லாம் வந்து எளிதாக உருவாக்க முடியுது. இப்போ நாயும் பூனையும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுத சொன்னீங்கன்னா அது புரிஞ்சுக்கணும். நாயும் ஒரு உயிரினம், பூனையும் ஒரு உயிரினம். நாயின்றது 4 காலு, பூனைக்கும் 4 காலு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அது வந்து அது அடுத்த முடிவுகள் அது எடுக்குது. ஏன்னா இந்த மாதிரி வெக்டரைசேஷன் அது பண்ணனால அது பண்ணுது. அப்போ இந்த மாதிரி தான் அது உருவாக்கி வச்சுக்குது. இது வந்து என்னென்ன மாதிரிகள் இருக்குன்றதுக்கான ஒரு பட்டியல். படங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த 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 ஜெனரேட்டிவ் ஏல உருவாக்கக்கூடிய மாடல்ஸ். அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் சார்ந்து எழுத்து சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய மாடல் நிறையா வந்திருக்கு. நான் இப்போ உருவாக்குறப்போ அது சில முக்கியமானதை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லை, வீடியோஸ்க்கு நிறையா மாடல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலும் நிறையா தினமும் உருவாகிக்கிட்டே இருக்குது. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய இந்த சவால்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த 5 தளங்கள் நான் வந்து பரிந்துரையாக சொல்லுவேன். முதல்ல இருக்கக்கூடிய தளம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோடது, ஓப்பன் ஏன்ற முகவரியில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஜெமினின்றது கூகுளோடது, அப்புறம் கோபைலட் இருக்குது, கிளாட் இருக்குது, டீப்சீக் இருக்குது. இந்த 5மே வந்து பிரபலமானது. இப்போ இன்னும் ஒரு சிலதெல்லாம் இப்போ சமீபமாக வந்திருக்கு. இப்போ குவைன்னு சொல்லக்கூடியது நிறையா வந்திருக்கு. நம்ம அதை நானும் பயிற்சி பண்ணி பார்க்கல. ஆனால் இந்த 5 வந்து பிரபலமானதாகவும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த மொழி சார்ந்த பதில்களை கொடுக்குது. தமிழுக்கான ஒத்துசைவு இருக்கக்கூடியது. ஒரு ஒரு முக்கியமான ஒரு 5 தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 சொல்லலாம். இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். இது போக இதை மையமாக வச்சு வேற நிறைய தளங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய கூட்டு கலவையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நிறைய பேர் உருவாக்கியிருப்பாங்க. நிறையா அந்த என்ன சொல்றது சாட்பாட்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்ததாக உருவாக்கியிருப்பாங்க. இதை மையமாக வச்சு உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அடிப்படையில் வந்து இந்த 5மே வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதோட நான் வந்து உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நமக்கு கேள்விகள் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. நன்றி நீச்சல்காரன். வணக்கம். நான் சுகு இங்க கனடாவிலிருந்து கலைக்கிறேன். இப்ப இந்த இப்ப நீங்க இப்ப என்னன்னா அந்த இப்ப நாங்கள் கொண்ட தேர்ட் ஏக்க இப்ப கரண்ட் இது ரைட் உடனே எடுக்க எங்களுக்கு வரக்கூடியதா இருக்கா? இப்ப நாங்க ஒரு விஷயத்தை தேட லைஃப் நியூஸ் ஒன்றுண்டா அந்த நியூஸை பற்றி நாங்கள் இப்ப பார்த்தா அந்த உடனே இப்ப இந்த கொண்டு நடந்துச்சுன்னா உடனே அந்த நியூஸ் எங்களுக்கு வராது. என்ன வரும். இப்போ இது எப்படின்னா நம்ம தொடக்க காலத்துல வந்து இந்த பெருமொழி மாதிரி அறிமுகம் செய்யறப்போ வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பயிற்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ சாட் ஜிபிடிலாம் பார்த்தீங்கன்னா அது அறிமுகமாகறப்ப அந்த போன ஆண்டு வரைக்கும் தான் தரவுகள் இருந்துச்சு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய இப்போ நவீனமாக வரக்கூடிய எல்லா மாதிரிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ சமகாலத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை அது புரிஞ்சுக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து குரோக் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மொழி மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு போன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்கன்னா பதில் சொல்லும். இப்போ நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ அன்னைக்கு அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் போதே வந்து அது தொடர்பாக நம்ம கேள்வி கேட்குறாங்க. அதுவே பதில் சொல்லுது. ஏன்னா அதுக்கு இப்போ சமகால அறிவு இருக்குது. சமகாலத்தில் என்னென்ன செய்திகள் வருதோ அதை அது படித்து அதுலேருந்து அது புரிஞ்சுக்கிட்டு அது பதில் சொல்லுது. அதே மாதிரி தான் வந்து இப்போ ஜெமினியும் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோடைய ஜெமினியும் பார்த்தீங்கன்னா சமகால தரவுகள் எடுத்துக்குது. அப்போ வந்து இப்போ நவீனமாக வரக்கூடிய இப்போ டீப்சீக்கும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமகால தரவுகளை இப்போ அதிகமாக எடுத்துக்க தொடங்கிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய தரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. இந்த சாட் ஜிபிடி இவங்களுடைய இலவச பதிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆண்டுகள் கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு நடந்த கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லாமல் இருக்கும். நீங்கள் இதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷனை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாகவும் வந்து வசதி இருக்கும். அப்போ வந்து சமகால தரவுகளையும் அது எடுத்து கொடுக்குது. ஆமாம், தேங்க்யூ. நன்றி.
வணக்கம். வணக்கம். கேளுங்க. வணக்கம். நான் இலங்கேஸ்வரன், இலங்கை வணக்கம். மட்டக்களப்பிலிருந்து கதைச்சு கொண்டிருக்கிறேன். வணக்கம். சொல்லுங்க. அவர்களே, வணக்கம். சொல்லுங்க. மிகவும் நுட்பமான புதிய விடயங்கள், பல விஷயங்களை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நுண்ணறிவோடு சேர்த்து வழங்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றி. தற்காலத்தில் நம்முடைய சமுதாயம், மனித சமுதாயத்துக்குள்ள பெரிய பிரச்சனைகளில இது இன்னும் ஒன்றாக அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம் நிலவ தொடங்கி இருக்கிறது. உதாரணமாக இந்த கணிப்பான்கள், அதாவது கால்குலேட்டர்ஸ் வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் சுயமாக இயற்கை அறிவை, தங்களது அறிவை மேம்படுத்துவதில் அல்லது பயன்படுத்த ஆற்றல் குறைவடைந்து விட்டது. உதாரணமாக எந்த ஒரு கடைகளுக்கு நாங்கள் சென்றாலும் சின்ன விஷயங்களை கூட அட்லீஸ்ட் ஒரு பொருளுக்குரிய மிச்ச காசு பார்க்கறதுக்கு கூட அவர்கள் இந்த கணிப்பான பயன்படுத்த வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுது. இது போல இப்பொழுது இந்த நுட்பத்தின் ஊடாக எழுத்தாற்றல் வளம், தேடல், சிந்தனை திறன் வளர்ச்சி, நுண்ணறிவு திறன், இது போன்ற பல தகவல்கள் மனித குலத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டிருக்குது. இதுல இருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற விடயங்களையும் இங்க முன்வைக்கிறது, இந்த பாதிப்புகளையும் முன்வைக்கிறது பொறுத்தமாக நினைக்கின்றேன். நேரம் இருந்தால் செய்யுங்கள் ஐயா. நீங்க கேட்கவே முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப நம்ம சமகாலத்துல படைப்பாளர்களுடைய படைப்புகளை இது திருடி அது கொடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க இப்போ கட்டுரையாக இருந்தாலும் சரி, இல்லை கவிதைகளா இருந்தாலும் சரி, இப்ப தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு நமக்கு தெரியல. ஆனா இப்ப வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய விளைவுகள் பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்டுரையில இருந்து, இல்லை எங்களுடைய ஆய்வுகள்ல இருந்து இது திருடி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளா வைக்கிறாங்க. நீதிமன்ற வழக்குகளும் நடந்துட்டு வருது. அது நீ போற காலத்துல நம்ம எப்படி இருக்குன்றத நம்ம இனிமேல் தான் பார்ப்போம். ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, என்னைக்கா இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு சவாலா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு படைப்பாளியினுடைய அடிப்படையான விஷயங்களை இதுவே உருவாக்கி கொடுத்துரும். இப்ப நீங்க இப்ப கவிதை எழுதுன்னு சொன்னா இதுவே கவிதை எழுதி கொடுக்குது. இசை அமைக்குது. இப்ப நீங்க நாளைக்கு ஒரு இசையமைப்பாளருடைய தேவை குறைவாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப இசையமைப்பாளர் இதையும் அவர் தன் வயப்படுத்தி கொண்டு அவர் இதுக்கு மேல வேலை செய்யற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்கொள்ற மாதிரி இருக்கும். ஆனா எந்த காலத்திலையும் இந்த மாதிரியான பெருமொழி மாதிரிகள் மனிதர்களை முழுமையாக மிஞ்சாது அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இதுக்கு அந்த சொன்ன மாதிரி சுயமான அறிவு கிடையாது. அந்த ஒரு பொதுவான அறிவு அதுக்கு புரியாது. எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு தெரியாது. தவறான தரவுகளையும் அது கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கனால என்னைக்குமே மனிதர்கள் அது இப்ப இருக்கக்கூடிய நுட்பத்தின் அடிப்படையில அது மிஞ்சாது அப்படின்னு நம்புறேன். ஆனா அது நமக்கு சமமாகவோ அல்லது நமக்கு போட்டியாகவோ அது வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்னா, நம்ம அதை நம்ம வயப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப நீங்க ஒரு இதே கடையை வச்சு பயன்படுத்துறீங்க, நீங்க கவிஞரா இருப்பீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான மொழி மாதிரிகள் உருவாக்கக்கூடிய கவிதைகளையும் நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு நீங்க அதுல இருந்து நீங்க இன்னும் மேம்பட்ட ஒரு கவிதைகளை நீங்க உருவாக்கலாம், அல்லது புதிய சிந்தனைகளை நீங்க உருவாக்கலாம். ஏன்னா இது எப்பவுமே ஒரு பழைய பாங்குல இருந்து தான் அது உருவாக்கும். அந்த பழைய பேட்டர்னை வச்சு தான் உருவாக்கும். இது சுயமாக புது பேட்டர்னை உருவாக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப இசையை உருவாக்கக்கூடிய அந்த மொழி மாதிரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோர்த்த கருவிகள் அல்லது கோர்த்த அந்த இசை துணுக்குகள் இருந்து தான் இது புதிதாக உருவாக்குது. அது புதிதுன்னு சொல்றதை விட அதைத்தான் புதிதாக கோர்த்து அது ஒரு புதிய ஒரு இசை மாதிரி உருவாக்குது தவிர அது புதிய மெட்டுக்களையோ அது புதிய வடிவத்தையோ அது உருவாக்குறது கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணா ஒரு படைப்பாளராக நம்ம புதிய கோணத்துல நம்ம சிந்திக்கணும், புதிய அணுகுமுறைகளை நம்ம பார்க்கணும், அல்லது மனிதர்களுக்கு இன்னும் நெருக்கமான வகையில நம்மளுடைய படைப்பு திறமையை நம்ம மாத்திக்கலாம். அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது என்றைக்குமே அது மிஞ்சாது அப்படின்னு நான் நம்புறேன். தமிழுக்கு இருக்கிற மாதிரி இதே சவால்கள் ஆங்கிலத்துக்கும் இருக்கும். நீங்க ஆங்கிலத்திலேயும் நிறைய கவிதைகள்லையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிழையான பொருட்களையோ அது சம்மந்தமில்லாத வார்த்தைகளை அது போட்டு அது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஒரு படைப்பாளிக்கான ஒரு எதிர்காலத்தில் போட்டியா வர வாய்ப்பு இருக்கு. நாம அதை தன்வயப்படுத்திக்கணும். நாம அதை அடாப்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம வளர்ச்சியை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப கவிஞர்கள் சொன்ன அதே மாதிரி இப்ப கட்டுரை எழுதுறீங்க அல்லது நீங்க மொழிபெயர்ப்பாளர்னா இது வரைக்கும் நம்ம எப்படி மொழிபெயர்த்துக்கிட்டோம்னா நாம புத்தகத்தையோ அந்த கோப்புகளையோ நாம படிச்சு பார்த்து கையில தட்டச்சு பண்ணி நம்ம உருவாக்கிக்கிட்டு இருப்போம். இனிமேல் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான கருவிகள் வரக்கூடிய மொழிபெயர்ப்பையும் எடுத்துக்கொண்டு விரைவாக நம்ம மொழிபெயர்ப்பை நம்ம செய்யலாம். இதுல இருந்து பதில் கிடைச்சிருமா அதை நம்ம சரி பார்த்துட்டு
அந்த மெய்ப்பு பார்க்குறோம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு அதை நமக்கு வேண்டிய வகையில் அங்கங்கே திருத்தங்களை செஞ்சு அந்த பதிலை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்ம வந்து 8 மணி நேரம் செலவழித்து செய்த ஒரு மொழிபெயர்ப்பை ஒரு 40 நிமிடத்துல 20 நிமிடத்துல இனிமேல் நம்ம செய்ய முடியும். அப்போ நம்மளுடைய அந்த ஆற்றல் வந்து அதிகமாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இதை நம்ம கைக்குள்ள நம்ம வச்சுக்கிறது சரியா இருக்கும்னு நான் பார்க்குறேன். நன்றி. நான் திருப்பியும் என்னென்னா அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஓகே நாங்கள் ஒரு புது வடிவத்துல இன்னொன்றை செய்துட்டு பப்ளிக் டொமைன்ல போடக்க அது திருப்பி போய் அதை கிராப் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து திறந்தானு. ஆமா, அது உண்மைதான். நாங்களும் எங்கட இதை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். இப்ப என்னண்டா அந்த ஒரு ஸ்பீச் ஒன்று பார்த்தேன், அவன் என்ன சொல்றான்டா, எங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒரு டிவைஸ் இருந்தா காணும், நாங்க முழு இன்புட்டையும் கொடுத்தோம்டா அவுட்புட் நாங்க என்ன கேட்டாலும் அது தரோம். ஆமா, இப்ப அதைத்தான் அவங்க சொல்றாங்க. என்னண்டா இப்ப எல்லாத்தையும் இதே அப்படி இந்த லாங்குவேஜ் சொல்ல போனா திருட பண்ண ஒன்று இருந்துச்சுதான்டா, எங்களுக்கு ஒரு டிவைஸ் மேக் பண்ணினோம்டா டொமைன்ல உள்ள எல்லாத்தையும் அதைத்தான் இப்ப இவங்க செய்யறாங்க. அதை எடுத்து போட்டா அவுட்புட் நாங்க என்ன கேட்டாலும் தரோம். ஆமா, அப்ப புதுசா ஒவ்வொரு அப்டேட் பண்ணேக்க அதையும் தானே போய் திருப்பி எடுக்க போகுது. அப்ப இவ காப்பிரைட்ஸும் செய்யலாத ஒன்றுமே செய்யலாது. நம்ம அப்ப என்ன பண்ணா பொது வழியில போடாம நம்ம தான் வச்சுக்கணும். எதிர்காலத்துல அந்த பார்வையின் அதிகமா ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து சட்ட ரீதியாக நம்ம வந்து அது பகிர்வு உரிமை கொடுக்காட்டி கூட அவங்க எடுக்கலாம். நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாது, நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. இங்கதான் எடுத்தாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த சவால்கள் இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து பொது வெளியில போடாம வச்சுக்கிறது தான் சரியா இருக்கும். ஆனா இப்ப நாங்க பொது வழியில போடாட்டி இப்ப மூவி ஒன்று எடுத்தோம்டா, திரைப்படம் ஒன்று எடுத்தோம்டா, அந்த படத்துல உள்ள பாட்டுகள் இதுகள் எல்லாம் நாங்க வெளியில அப்படி போட்டாத்தான் நாங்கள் இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஆன்லைன்ல போட்டாத்தான் அது எங்களுக்கு விற்பனையும் கூடும். என்ன ஆனா அப்ப போட்டா அதுல போட்டோம்னா சரி, நாங்க அதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துடுவாங்க. அப்ப அதுகளுக்கு என்ன செய்யலாம்ன்றதை நாங்க இனி பார்க்கணும். என்ன ஆமா, இப்போதைக்கு என்ன பண்ணா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. நீங்க அந்த தரவு வந்து மன்னிக்கும் அந்த தரவுகளை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். சில தளங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நோ பாட் அப்படின்னு சொல்லி அந்த கோடு எழுதியிருப்பாங்க. அங்க வந்து நோ சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி அந்த மெட்டால போட்டிருப்பாங்க, மெட்டா தரவுல அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த இணையதளத்தை வந்து அந்த சாட் ஜிபிடி வந்து படிக்காது. அந்த ஜிபிடி அந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியான சில புதிய வழிகள் வருது. நீங்க அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதை வந்து நீங்க பயன்படுத்தாத அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பொதுவாக பெரிய நிறுவனங்கள் வந்து அதை எடுக்காத நம்ம நம்பலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த மாதிரி அணுகுமுறை தான் நம்ம இனிமேல் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகே, நன்றி. நன்றி. நான் இப்போ வந்து ஒரு உதாரணத்தை மட்டும் நான் காட்டலான் இருக்கேன். என்னுடைய திரை பகிர்வுல தானே இருக்கு. சரி. ட்விட்டர்ல வந்து என்னுடைய சில தரவுகள் வந்து நான் வந்து அதுலயும் போட்டிருந்தேன். அதை நான் வந்து பகிர விரும்புறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஹாலுசினேஷன் நடக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த குரோக்ல இருக்கு. நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விக்கு வந்து 2 விதமா அதே கருவியே பதில் சொல்லுது. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆமா அப்படின்னு சொன்ன பதில ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லுது. இது வந்து இப்போ நிகழ் நேரத்தில் நடந்த செய்தி. பற்றி 2 நாளுக்கு முன்னாடி வந்து இது கிடைச்சு. அப்போ வந்து நம்ம வந்து அதை நம்பி நம்ம வந்து எடுத்து போடணும். மாதிரி நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கூகுள் ஒரு விஷயம் வந்தாலே அது உண்மை அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய தலைமுறையை நம்பிச்சு. நம்ம கூகுள்லேயே பார்த்துட்டேன் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்தாலே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்எல்எம்ல வந்தாலே அது வந்து உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கே வந்து ஒரு நிலைத்தன்மை கிடையாது. நம்ம அதெல்லாம் வந்து அதை நம்பி நம்ம எதையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நீங்களே கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். சில கேள்வி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து முதல் நேரத்தில் வந்து ஒரு மாதிரி சொல்லும், அடுத்து அது வந்து வேற ஒரு மாதிரி சொல்லும்.
அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம் சொல்ல நினைச்ச உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. அந்த நூலரம் ஏற்கனவே இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு போட்டுட்டேன். அப்புறம் ஒரு உதாரணம் காட்ட நினைச்ச உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டன் அப்படின்ற சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து பெண்பால் போடுறப்போ வந்து தவறான ஒரு சொல்லை வந்து அது உருவாக்குது. கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தையும் அது கொடுக்குது. இதுதான் வந்து பெண்பால் அப்படின்னு சொல்லி பெண்பால் விகுதி அப்படின்னு சொல்லி போட்டு அது விளக்கத்தை கொடுக்குது. இது வந்து ஒரு தவறான ஒரு ஒரு பொருளை கொடுக்குது. இந்த உதாரணத்தை நான் காட்ட நினைச்சேன். அதே மாதிரி வந்து நான் சொன்ன அந்த தமிழண்டா அப்படின்றதே நம்ம போட்டு பார்த்தது. இது வந்து சோனோட்டில் போட்டது. இந்த மாதிரி நிறைய மொழி சார்ந்து நம்ம வந்து அதில் அதிகமாக உரையாடுறப்போ வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வந்து தப்பு நடக்குதுன்னு சொல்லி. அந்த தப்பை நம்ம வந்து புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணை மூடிட்டு அது சரி அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த இந்த குரோக்கா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஜெமினியா இருந்தாலும் சரி, அல்லது வந்து கிளாடா இருந்தாலும் சரி, எங்கேயுமே அது தரக்கூடிய தரவு வந்து முழுமையானது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையை வச்சுக்கோங்க. அதை ஒரு தடவை சரி பார்த்து நம்ம பயன்படுத்திக்கணும். அது தவறான பொருளையும் அது கொடுக்கும். இப்போ முன்னாடி காட்டின நிறைய உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து காலத்தை மாற்றிருக்கும், அல்லது பொருளை மாற்றிருக்கும், இல்லாத தரவுகள் அது சொல்லியிருக்கோம். அப்போ அதெல்லாம் வந்து அதில் இருக்குதான்னு நம்ம பார்த்துக்குவோம். அதே மாதிரி வந்து மொழிபெயர்ப்பு கூட தப்பாக கூட செய்யும். அதே மாதிரி இலக்கண பிழைகள்லாம் அது விடும். சில உதாரணங்கள் நான் வச்சுருந்தேன், நீங்கள் என்னுடைய இணையதளத்துலையும் பார்க்கலாம். அது என்ன செய்யும்னா நம்மளுடைய வினைத்தொகை இருக்கு பார்த்தீங்களா, வினைத்தொகையை கூட அதோட புரிஞ்சுக்காம வினைத்தொகை இல்லை அப்படின்னு சொல்லி அது வந்து ஒற்று போட்டு கொடுக்கும். இப்போ ஊறுகாய்னா வந்து ஊறுகின்ற காய் தான் நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் அது வந்து ஊறுகாய்ன்றது கூட வந்து அது புரிஞ்சுக்காம சில இடங்களில் ஒற்று போட்டிருக்கோம், சில இடங்களில் போடக்கூடாத இடங்களில் போட்டிருக்கோம். இந்த உதாரணங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ படத்தில் இருந்துச்சு. இந்த இருக்கு இதனுடைய டெஸ்ட் கேஸ் நான் கொடுத்துருப்பேன். இந்த தளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். tech.nichigan.comல அந்த ஒப்பீடு பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு கூகுளில் மொழிபெயர்த்தீங்கன்னா அது எப்படி மொழிபெயர்க்குது, கிளாட் எப்படி மொழிபெயர்க்குது, அந்த சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அது வந்து சில இடங்களில் வந்து தவறான ஒரு மொழிபெயர்ப்பு அது செஞ்சுருக்கும். அந்த ஒப்பீடு வந்து நீங்கள் கொடுத்துருப்பேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் யாராவது ஆய்வு நோக்கில் அதை பார்க்குறீங்க, அதை அணுகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு நல்ல உதாரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பபாசி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்து புத்தக வெளியீட்டாளர்களுடைய ஒரு சங்கம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கட்டுரையில் வந்து போடுறப்ப வந்து பபாசி அப்படின்றத வந்து BBACI அப்படின்னு சொல்லி வேறொரு நிறுவனமாக அது மாற்றிக்குது. ஏன்னா அதுக்கு வந்து பபாசி அப்படின்ற நிறுவனம் வந்து அதுக்கு புரியலை. அதுக்கு வந்து அது அந்த ரெண்டு சொல் கூற்றில் வந்து புரியலைன்னா பபாசின்னு நிறைய ஊடகங்களில் வந்திருக்கு. அப்படி ஒரு டோக்கன் இருக்குது. அந்த டோக்கன் அப்படி சொல்ல அதிகமான ஊடகங்களில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் பயன்பாட்டில் இருந்தாலும் அதுக்கு அது புரிஞ்சுக்காம அதை வேற ஒரு நிறுவனமாக அது வந்து மாற்றி கொடுக்குது. இப்போ நீங்கள் அப்போ அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா பொருள் அது மாற்றுவோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து சேது சொக்கலிங்கம் அப்படின்னு இருக்குன்னா அது புரிஞ்சுக்கிட்டு மாற்றி வந்து சேது சொக்கலிங்கத்துக்கு பதிலாக சேது ராமலிங்கம்னு கூட மாற்ற வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பயனுடைய விளைவுகளை ஒரு தடவை சரி பார்த்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுதான் நம்ம இந்த சவால்களை வந்து எதிர்கொள்றதுக்கான ஒரு முறையா இருக்கும். அதுவே என்னுடைய இறுதி கருத்தாகவும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு கடைசியா ஒரு கொஸ்டின். இப்ப இதுகளை கரெக்ட் பண்றதுக்கு விக்கிபீடியா மாதிரி ஏதாவது கரெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இடம் இருக்குதா? இதனுடைய விளைவுகளை கரெக்ட் பண்ற மாதிரி இடங்கள் கிடையாது. பொதுவா பாத்தீங்கன்னா பொதுவா மொழிபெயர்ப்புகள் அல்லது வந்து பிழை திருத்தம் பண்ணணும்னா இப்ப இந்த மாதிரி இப்ப என்னுடைய அந்த வாணி கருவியை நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து இலக்கணப்படி இது வந்து திருத்தும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க இங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த கிளாடு கொடுக்கக்கூடிய பதில் வந்து சில இடங்கள் வந்து பொருள் வந்து தப்பா கொடுத்துருக்கும். ஆனா அதே நேரத்துல வந்து வாணி சரியா பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டம் அறிவிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிளாட் என்ன சொல்லுதுன்னா பொதுக்குழுவின் கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த உடன்படு மைய வந்து விகுதியை வந்து சேர்த்திருக்கும். அந்த உடன்படு மை இவ்வ போட்டு இன்ன சேர்த்து குழுவின்னு போட்டிருக்கு. அப்ப அது வந்து தேவையில்லாத அந்த விகுதி சேர்ப்பு. அப்ப நீங்க அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணலாம், நீங்க வாணியை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து அங்க எடுத்து போட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணா அது கரெக்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா ஆமா. இல்ல நீங்க அதுக்கு போகாமலே நீங்க இங்கே போட்டே திருத்தலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த இக்கு போட்டு கொடுத்துரும். நமக்கு வந்து இலக்கணப்படி இங்க ஒற்று வரும்னு சொல்லி பார்க்கும். இது வந்து அந்த இலக்கணத்தை பார்க்காது, பொருளை பார்த்து இப்படி ஒரு பேட்டர்னே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது வந்து விகுதியை சேர்த்துருது. இந்த வின் அப்படின்னு சொல்லி விகுதியை சேர்த்து பொதுக்குழுவின் அப்படின்னு சொல்லி போட்டு மாத்தி கொடுத்துருது. அதே மாதிரி பாருங்க, முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து கிளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சொல்லு இருக்குன்னு நினைச்சு அதை எடுத்துக்கிறோம்.
ஆனா இலக்கணப்படி முயற்சிக்கிறேன் தவறு, முயல்கிறேன் தான் போடணும். அப்ப அங்கெல்லாம் வந்து வானிலை போடுறப்போ வந்து இது மாத்தி கொடுக்குது. அதே மாதிரி வந்து புணர்ச்சி விதிகள் செயற்பாட்டில் அப்படின்னு தான் இட்டு போடுவோம். அது வந்து அந்த இட்டு போடாம அது மாட்டுவோம். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி வாணியை அதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து இந்த வாணியை பயன்படுத்தலாம். சில இடங்கள்ல வந்து இந்த ஆம்பிகுட்டி வர இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிளாடு தான் சில இடங்கள்ல சரியாவும் பண்ணும். இல்ல நான் இப்ப என்ன கேட்கறேன்டா, இப்ப எக்ஸாம்பிள் கிளவுட்லயோ இல்ல சாட் டிபில செய்து போட்டு நாங்க கொண்டு வந்து இதுல போட்டு கரெக்ட் பண்ணலாம் வானிலை. ஆமா ஆமா, இலக்கணம் சார்ந்த பிழைகளை திருத்தும். உங்களுக்கு பொருள் பிழையோ மற்ற பிழைகளை வந்து திருத்தாது. கருத்தை தப்பா இருக்குன்னா அதை திருத்தாது. ஆனா வந்து இலக்கண பிழைகள் சுட்டி காட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நுவலரம் அப்படின்ற சொல்ல வந்து அது உருவாக்கிடுச்சு, தவறா உருவாக்கிடுச்சு. அதை நீங்க வானிலை போட்டீங்கன்னா சுட்டி காட்டுறோம், இப்படி ஒரு சொல்லு கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிவப்பு நிறமா போட்டு காட்டும். அப்ப நீங்க கவனிக்கலாம். நாங்கள் அந்த நன்றி உரையை செல்ல வேண்டும். நன்றி நன்றி. இப்பொழுது நன்றியுடன் இந்த நிகழ்வு நிறைவேறும். நன்றிக்காக மூணாம் மனிதன் தமிழ் கணினியாளர் செயற்குழு உறுப்பினர் சமர்கள் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீச்சல்காரனுக்கும் இணையவர்களுக்கும் வணக்கம். இது நன்றி சொல்லுகிற நேரம். இன்றைக்கு இந்த உரையாடலில் ஒரு சரியான ஆளுடைய கையில ஒரு சரியான தலைப்பு கொடுக்கப்பட்டதாக எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் மொழி மாதிரிகள் அல்லது மொழி வடிவுகள் அவற்றை பற்றின மிக அடிப்படையான அறிமுகத்திலிருந்து மிக ஆழமான விடயங்கள் வரைக்கும் மிக எளிமையாக அவர் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கார். இது வந்து பங்கு பற்றின அனைவருக்குமே அந்த உணர்வு இருக்கும் என்று நம்புறேன். அது தன்னுடைய பாணியில் அதை செய்திருக்கிறார். மிக எளிமையாக, அதே நேரம் மிகவும் ஆழமாக பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஒரு சிறப்பான நன்றியினை நீச்சல்காரனுக்கு சொல்ல வேண்டும். மிகுந்த நேர நெருக்கடிக்கு மத்தியில் நம்முடைய இந்த உரையாடலுக்கு வந்து இன்றைக்கு கால பொருத்தம் மிக்க இந்த தலைப்பில் நம்முடைய பார்வையாளர்களுக்கு பொருத்தமான வடிவம் இந்த அளிக்கையை செய்த நீச்சல்காரனுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. அது தாண்டியும் நம்முடைய இந்த உரையாடலை இந்த இடத்தில் நாங்கள் ஜூமில் செய்வதற்கு எங்களுக்கு இந்த ஜூமை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற தமிழ் சேனல் அமைப்பு அதனுடைய சுகு வந்திருக்கிறார். அவருக்கும் மன நிறைந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் ஒழுங்குபடுத்தி வருகின்ற திரு சரவண மோகன் அவர்களுக்கு சிறப்பான நன்றி. என்று தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த உரையாடலில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தமிழர்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நீச்சல்காரனுக்கு சிறப்பான நன்றி. வணக்கம்.